ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரீத்தி சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு ஈஸியாக செய்யக்கூடிய மணக்க தேங்காய் சாதம் தாங்க செய்ய போகிறேன். இந்த மாதிரி குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. காலையில் டக்குன்னு ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இந்த தேங்காய் சாதத்தை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். தேங்காய் சாதம் செய்ய பார்த்தீங்கன்னா, வடித்த சாதம் நல்லா உதிரியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் துருவல் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கப் அளவு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம லெஃப்ட் ஓவர் சாதத்துலேயும் செய்யலாம், வடித்த சாதத்துலேயும் செய்யலாங்க. சாதம் உதிரியாக இருந்தால் ரொம்பவே தேங்காய் சாதம் நல்லாயிருக்கும். வாங்க அடுத்ததாக சாதத்தை தாளிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் பார்த்திங்கன்னா சூடாகிடுச்சு. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒன்று சேர்ந்து பொரிஞ்சு வரட்டும். இது கூடவே ஒரு காஞ்ச மிளகாவையும் கிள்ளி சேர்த்துக்கிறேன். ஒரு முந்திரி பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு 4 முந்திரி பருப்பை உடச்சிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 பச்சை மிளகாவை பொடியை கட் பண்ணிவிட்டு கீறிட்டு சேர்த்துருக்கேன். இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். எல்லாம் ஒன்று சேர்ந்து பொரிஞ்சு வந்துடுச்சு. இது கூடவே தேங்காய் துருவலையும் சேர்த்துடலாம். 1 நிமிஷம் போல் எண்ணெயிலே அப்படியே வதக்கி விட்டுடுறேன். இது கூடவே சாதத்துக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். உப்பை சேர்த்துட்டு அப்படியே கலந்து கொடுத்துட்றேன். இது கூடவே வடித்த சாதத்தை இதோட சேர்த்துடலாம். சாதத்தை நல்லா ஒன்றோட ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்றேன். சாதத்தை நல்லா கலந்து குடித்து நல்லா கமன்னு தேங்காய் சாதம் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். கொத்தமல்லியை தூவிட்டு ஒரு கலந்து கொடுத்துடலாம். சூப்பரான தேங்காய் சாதம் 5-10 நிமிஷத்தில் டக்குன்னு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க. லஞ்ச் பாக்ஸு காலையில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது போல் குழந்தைங்களாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.